மதிமுகவுடைய நிர்வாக குழு கூட்டம் என்பது இன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஏற்கனவே கட்சியில் இருந்த சலசலப்புக்கு தீர்வு கிடைத்திருக்கிறது என்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் நம்மோடு கட்சியினுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ நம்ம இருக்கார். சார் வணக்கம் சார். இன்னைக்கு நிர்வாக குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க? அடுத்த கட்டமாக கட்சியோட வளர்ச்சிக்கு என்ன முடியும்? சமீபத்தில் நம்ம இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தை அதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் முக்கியமாக நம்முடைய மதுரையில் என்னுடைய தலைமையில், அங்கே சென்னையில் தலைவர் வைகோவுடைய தலைமையிலையும், கோவையில் நம்முடைய அவைத்தலைவர் நம்முடைய அர்ஜுன்ராஜ் சார் அவருடைய தலைமையிலையும் அவங்க ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அது முக்கியமானது. அது போக சில தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய தமிழக அரசுடைய முயற்சியால் இன்றைக்கி நாட்டிலேயே அதிக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி கிட்டத்தட்ட 9.69 விழுக்காடு வளர்ச்சி பெற்று கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக திகழ்கிற அந்த நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் இதற்கு காரணமாக நம்ம தமிழக அரசும் பாராட்டி இது போன்ற சில தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுபோல் அடுத்து நீங்கள் எங்களுடைய பொதுக்குழு ஜூன் மாதத்தில் நாங்கள் தலைவர் அறிவிச்சிருக்கிறாரு. அதன் பின் எப்பயும் போல் வருஷம் நாங்கள் அண்ணா பிறந்தநாள் நீங்கள் மாநாடு நடத்தணும். இந்த வருஷம் அது சிறப்பாக நடத்தணும்னு நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். நாங்கள் சார், இப்போ கடந்த ஒரு 2-3 நாட்களாகவே பரபரப்பாக பேசப்பட்டது, கட்சியில் ஒரு பூசல் ஏற்பட்டது. நீங்கள் ராஜினாமா கடிதத்தெல்லாம் கொடுத்தீங்க. இப்போ ராஜினாமாவை திரும்ப வாங்கிட்ட சொல்கிறாங்க. இந்த ஒரு 2 நாள் உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? இந்த நிர்வாக குழு கூட்டத்துக்கு அப்புறம் எப்படி மாறிக்கு? அரசியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், எப்பயுமே பார்த்தீங்கன்னா சவாலான நேரங்கள், எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வரும்னு தெரியாது. அப்படி இந்த 2 நாள் பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு இது கிடையாது. ஆனால் என்னுடைய நிலைப்பாடை நான் தெரிவிச்சிருந்தேன். நான் இன்றைக்கி ஒரு இந்த தவறான சில பதிவுகள்னால அது பொது வழியில் கட்சி தலைமையை களங்கப்படுத்துகிற மாதிரி சில நிகழ்வுகள் நடந்ததை அது வருத்தம் தெரிவித்து அது என்னென்னா நான் இந்த நிலையில் என்னால் தொடர முடியாதுன்னு சொல்லி நான் என்னுடைய முதன்மை செயலர் பதவியை ராஜினாமா செஞ்சுருந்தேன். நான் ஆனால் இன்றைக்கி எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. தலைவருக்குமே அவர் சொன்ன மாதிரி அவருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த ராஜினாமா கொடுக்க போகிறதா இப்படி தவிர்த்திருப்பார். நான் அதனால் என்னுடைய தனிப்பட்ட முடிவுன்னு சொல்லி அதை அறிவிச்சிருந்தேன். நான் அது தமிழ்நாடு முழுவதும் எல்லா இயக்கத்தோழர்களுடைய எல்லாருடைய வேண்டுகோள் வாபஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். நான் அதை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நிர்வாக குழு அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். நான் இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் நம்முடைய மதிமுகவுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்கள், முக்கிய மூத்த நிர்வாகிகள் எல்லோரும் கலந்துக்கிட்ட அந்த நிர்வாக குழுவில் எல்லாருடைய கருத்து, மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய மூத்த நிர்வாகிகளுடைய எல்லாருடைய கருத்து இன்றைக்கி அவங்க தலைமையில் கேட்டுக்கிட்டாங்க. எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருந்தேன். எந்த அடிப்படையில் நான் ராஜினாமா பண்ணியிருந்தேங்கிறத சொல்லியிருந்தேன். நான் அவர் பல்வேறு இயக்கத்தில் நிறைய பேர் அந்த குற்றச்சாட்டுகள் வச்சுருக்கிறாங்க. ஒரு சகோதரர் மல்லை சத்யா மேலே குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அப்புறம் அவர் அதுக்குண்டான பதில் கொடுத்தாரு. கடைசியில் இறுதியாக என்னென்னா, அவர் சகோதரர் மல்லை சத்யா பொறுத்த வரைக்கும் நடந்த சில நிகழ்வுகளுக்கு வருத்தம் தெரிவித்து இனிமே இயக்க நலன், தலைவர் நலனுக்காண்டி நான் இன்றைக்கும் இந்த மாதிரி போன்ற இதுக்கு வாய்ப்பு கொடுத்துட மாட்டேன்னு சொல்லிட்டு வர்ற காலங்களில் இயக்கத்துக்கும் தலைமைக்கும் எனக்கும் உறுதுணையாக பக்கபலமாக இருப்பாருங்கிற வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் இயக்க நலன், தலைவர் நலன் அதுதான் நம்முடைய முக்கியமான ஒரு இதாக இருக்கணும். இதனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரங்களுக்கு பாடுபட்ட ஒரு இயக்கம் மதிமுக தலைவர் வைகோ அவர்கள். அதனால் இந்த இயக்கம் இனிய சிறப்பாக செயல்படுங்கிற ஒரு நோக்கத்தினால அவருடைய அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் என்னுடைய இதை நான் வாபஸ் வாங்கியிருக்கிறேன். சார், இதன் பிறகாக மல்லை சத்யா அவர்களோடு நீங்கள் இணைந்து செயல்படுறதா இருக்கட்டும், இல்லை அவர் உங்களோட இணைந்து செயல்படுறதா இருக்கும், எந்த மாதிரி இருக்கும்? ஏற்கனவே ஒரு சின்ன விரிசல் என்பது இன்றைக்கி அது தீர்க்கப்பட்டிருந்தாலும் இந்த விரிசல் மேலும் விரிவடையாமலோ இல்லை வேறு பிரச்சனைகள் ஏற்படாமலோ உங்களோட செயல்பாடு எப்படி அமையிருக்கும்? இல்லை, அவர் அந்த வருத்தம் தெரிவித்து ஒரு வாக்குறுதி கொடுத்த பிறகு மறுபடியும் எனக்கு வாய்ப்புக்கிட்ட பேசுகிறேன். அப்போ பேசும்போது நான் ஒன்றே தான் சொன்னேன். நான் அரசியலை கடந்து நான் சக மனிதனாக உங்கள்கிட்ட சொல்கிறேங்க சகோதரர் சத்யா அவர்களே, நம்ம இந்த இயக்கம் சரி, தலைவருக்கும் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம தயவுசெய்து இனி வர்ற காலங்களில் நான் எல்லாம் கடந்தது நடந்தவே இருக்கட்டும், நடக்கின்றவை நல்லவையாக இருக்கட்டும் சொல்லிட்டு நான் ஒரு இதாக நினைக்கிறேன். நீங்களும் பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியல் யுக்தியாக இதை கருதாமல் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இந்த கட்சிக்கும் தலைவருக்கு விசுவாசமாக இருந்தேன்னா உங்களுக்கு நானும் உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு நானும் அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் என்னென்னா, ஒரு அரசியல் இயக்கம்ங்கிறது ஒரு ஜனநாயக இயக்கம். அதில் பல்வேறு தரப்புடைய கருத்துகள் இருக்கும், சில எதிர்மறை கருத்துகள் இருக்கிறோம், சில சமயம் தவறான ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கலாம். அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பகை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போன்ற இன்றைக்கி இந்த கடந்த 4 ஆண்டுகளாக சில நடந்த நிகழ்வுகள்
அவர் மேலே என்னென்ன நாங்கள் கட்சிக்காரங்களோட குறைபாடு எல்லாமே இன்றைக்கி விவாதிக்கப்பட்டது. அது எல்லாருக்குமே அது எல்லாத்துக்கும் அவர் பதில் கொடுத்துருக்காரு. இனிமேல் இது போன்ற சூழ்நிலை நான் உருவாக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் சொன்னதில் அதை உண்மையாக அது உணர்வுபூர்வமாக சகோதரர் சத்யா அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் கட்சி அதை கடந்து போகிறோம். நாங்கள் சார், வைகோ அவர்கள் கட்சியை ஏற்று நடத்தினதுலேருந்து அவரோட நீங்கள் தொடர்ந்து அந்த பார்த்த காலகட்டங்களில் நீங்கள் கட்சிக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் இந்த கட்சியோட பணியாற்றினதாக இருக்கட்டும், இல்லை கட்சியை புரிஞ்சுக்கிட்டதாக இருக்கட்டும், நிர்வாகிகளை புரிஞ்சுக்கிட்டதாக இருக்கட்டும், 4 ஆண்டுகளில் இந்த கட்சிக்குள்ளே முதன்மை பொதுச் செயலாளர் நிலைக்கு வந்த பிறகு எப்படி இருக்குது கட்சியோட வெளியிலேருந்து நீங்கள் பார்த்ததுக்கும் உள்ளே வந்த பிறகு? நான் நேரடி அரசியல் 4 வருஷம் ஆச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியும், தலைவருக்கு உடம்பு முடியாமல் போய் கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. அன்னையிலேருந்தே நான் கூட அவருக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருக்கிறேன். நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி இயக்கம் இருந்த நிலைமை, ஒரு பஞ்சாயத்து தலைவரோடு கிடையாது, ஒரு கவுன்சிலரோடு கிடையாது, சட்டமன்றத்து பிரதிநிதித்துவம் கிடையாது, எந்தவித அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நான் அன்றைக்கி வரேன். நான் அப்போ என்னுடைய குறைஞ்சபட்சம் இது என்னென்னா, இந்த இயக்கத்துக்கு பிரதிநிதித்துவம் இருக்கணும். அதாவது நீங்கள் உள்ளாட்சி அமைப்பாக இருக்கட்டும், சட்டமன்றமாக இருக்கட்டும், நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய நபர்கள் இயக்க தோழர்களுக்கு அங்கே போகணுங்கிறதுனால தான் நம்ம தொடர்ந்து நான் பாடுபட்டேன். நாமத்திரம் கிடையாது, இயக்க தோழர்கள்லாம் பாடுபட்டாங்க. இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கவுன்சிலராகவோ, ஒரு பிரசிடெண்ட்டாகவோ, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ, இல்லை எம்எல்ஏவோ இருக்கிறாங்க. இன்றைக்கி அடுத்து வர காலங்களை பொறுத்த வரைக்கும், இனியும் இந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக, ஒரு மறுக்க முடியாத, யாரும் மறுக்க முடியாத சக்தியாக மறுமலர்ச்சி திமுக வரணும். அதை நீங்கள் மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அடுத்து 12 மாதத்தில் இருக்குது. அது இனி வர காலங்கள் மதிமுகவுக்கு ஒரு ஏறுமுகமாக தான் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு மாத்திரம் கிடையாது, இயக்க தோழர்களுக்கும் இருக்குது. அது ஆனால் கடினமான பாதை. அரசியல் சூழலுங்கிறது உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி அரசியல் ரொம்ப கடினமான பாதை. வலதுசாரி அரசியலுடைய வளர்ச்சி, இதுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா திராவிட இயக்கம் மறுமலர்ச்சி திமுக, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு அவங்களோட இணைந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு இயக்கமாக, நல்ல ஒரு திராவிட இயக்கமாக, சமத்துவத்தை பேணும் ஒரு இயக்கமாக மறுமலர்ச்சி திமுக செயல்படும். சார், 80 வயது இந்த காலகட்டத்தில் கூட வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தை உரையாற்றக்கூடியது ஒரு சிங்கம் போல கர்ஜிக்கக்கூடியதாக தொடர்ந்து சொல்கிறாங்க. நீங்களும் போய் நாடாளுமன்றத்தில் போய் பேசக்கூடியதை பார்க்க முடியுது. அவருடைய இன்ஸ்பிரேஷன் நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் கூட இந்த இது இன்னும் எப்படி ஊக்கமாக இருக்குது அவருடைய இன்னி காலகட்டத்தில் அவர் பேசக்கூடிய? நீங்கள் நாடாளுமன்றத்தில் இந்த கடந்த 10 மாத பயணத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காங்கிரஸ், பாஜக, பொது உடைமை இயக்கங்கள், நீங்கள் அவங்க அந்த சீனியர் எம்பிஸ் அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது செய்யும்போது தலைவருடைய அவர் நாடாளுமன்ற பணிகளை அவ்வளோ பிரமிப்போடு சொல்கிறாங்க. அவங்க இப்போ சமீபத்தில் நீங்கள் ஒரு நிகழ்வு நீங்கள் பார்த்துருப்பீங்க நாடாளுமன்றத்தில். இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாடு மற்றும் உலகம் முழுவதும் பேசப்பட்டது அந்த இந்தி எதிர்ப்பு பற்றி அவர் பேசின அந்த உரை. அப்போ அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வைக்கோ இப்போ தான் பார்க்குறீங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வைக்கோ நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ அவர் தீயாக இருப்பார்னு சொல்லிட்டு அவருடைய நாடாளுமன்ற உரைகள் பற்றி அவ்வளோ பெருமையாக இன்றைக்கி இருக்கிற அமைச்சர்கள் முதற்கொண்டு இவர் நாடாளுமன்றத்தில் தாக்கி பேசுகிறாரு, அவ்வளோ கடுமையாக விமர்சனம் வைக்கிறார். இருந்தாலுமே இப்போ நான் என்னோடய திருச்சி தொகுதிக்கு ஏதாவது ஒரு இதுக்கு போகும்போது அவங்க அந்த மரியாதை வச்சுருக்கிறாங்க. இயக்கங்கள் சித்தாந்தங்களை கடந்து தலைவர் வைகோவுக்கு ஒரு அபரிவிதமான ஒரு மரியாதை எங்கள் டெல்லியில் இருக்குது. அது நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவர் எனக்கு மாத்திரம் கிடையாது, இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க பல இளம் தலைவர்கள் நீங்கள் அண்ணன் திருமாலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி பல இளம் தலைவர்களுக்கு அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் பேசுகிறது பார்த்தீங்க, ஏதோ ஒரு இதில் வைகோவுடைய அந்த ஒரு இது இருக்கும், உங்கள் தாக்கம் இருக்கும். அது எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் வரும். சார், கடைசியாக ஒரு கேள்வி. கட்சியை வழிநடத்துறதுல இருக்கட்டும், கட்டமைப்பை மேம்படுத்தலையாக இருக்கட்டும், இப்போது இந்த வாரத்தில் எடுத்த அந்த அதிரடி நடவடிக்கைன்றது எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு நடவடிக்கை. இதே போன்ற உங்களோட செயல்பாடு அடுத்த கட்டத்துலையும் இப்படி தான் இருக்குமா, இல்லை நீங்கள் கொஞ்சம் மென்மையாக கையாளுவீங்க? எல்லாமே வெண்மையை கையாளுறது தான், எல்லாம் நன்மைக்கு தான், எல்லாம் நன்மையில் தான் முடியும் தான் என்னுடையது. என்னுடையது தனிப்பட்ட இது கிடையாது, இது கட்சியுடைய நலன், தலைவருடைய நலன் சரி தான். நான் கருத்துக்கள் நான் தெரிவிச்சிருக்கிறேன். நான் வர்ற காலங்கள் பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கே தெரியும். நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் அரசியலில் பொறுத்த வரைக்கும் அதை நான் பக்குவப்படுறது நிறைய இருக்குது. இது அதுக்காண்டி நான் உணர்ச்சி வசப்பட்டோ இல்லை அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ எடுத்த முடிவு கிடையாது. இயக்க தோழர்கள், இயக்க தொண்டர்களுடைய பிரதிபலிப்பாக தான் இருந்தது என்னுடைய அந்த ராஜினாமாங்கிறது. ஏன்னா இது என்னை பற்றி வரும் அது கிடையாது, தலைமை இயக்கத்தை பற்றி ஒரு கருத்து ஒரு பொதுவெளியில் வரும்போது அது தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய பாதகத்தை உருவாக்குது. இது இப்படியே போயிட்டு இருந்தேன்னா கட்சிக்கு வலு சேர்ப்பதில்லை, கட்சியை இது பாதிக்குங்கிற ஒரு அதனால நான் எடுத்த முடிவு. இது என்னோட இது மாத்திரம் கிடையாது. இருந்தாலுமே இன்றைக்கி எல்லாம் நன்மையில் முடிகிற மாதிரி இன்றைக்கி அவர் சகோதரர் சத்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அதை தவற உணர்ந்து இனிமேல் இது போன்ற இதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி. மதிமுகவினுடைய முதன்மை பொதுச் செயலாளர்
முதன்மை செயலாளர் இருக்கக்கூடிய துரை வைகோ அவர்கள் பல்வேறு தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக மல்லை சத்யாவோடு ஏற்பட்ட அந்த ஒரு சிறு பிணக்கு எப்படி சரி செய்தன் என்பதை எடுத்து கூறியிருக்கிறார். தொடர்ந்து மல்லை சத்யா அவரோடு செயல்படுவேன் என்று உறுதியாகவும் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் சுரேஷ்குமார்.